முதல்வரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். யார் அவர், ஏன் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த எச் ராஜா அவர்கள், அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்களே திமுகவினர். அந்த கூட்டத்தை நடத்துறது இட்ஸ் டோட்டல் ட்ராமா. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, முடிஞ்சு போனதுக்கு ஒரு ட்ராமாவா? இதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நீட்டை கொண்டு வந்ததே திமுக தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு எச் ராஜா அவர்கள். நாளை மறுநாள் ஒரு மோசடியான கூட்டமானது மாநில அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்காக அந்த கூட்டம் நீட்டை எதிர்த்தான். நண்பர்களே, உண்மையை மக்களுக்கு சொல்ல உங்கள் உதவி எனக்கு வேணும். காரணம், நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் 2010 நீட் பில்ல பார்லிமெண்ட்டில் பைலட் பண்ணது யாரு? காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சர். நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்க, உங்கள் கட்சியின் பிரதிநிதியே பார்லிமெண்ட்டில் இந்த பில்லை பைலட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுவீங்களா, கூட்டம் கூப்பிடுவீங்களா? முதலமைச்சரோட இந்த மோசடி செயல், இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இவ்வளோ பெரிய மோசடியை செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு, இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்துக்கு போகிறார். நீட் எக்ஸாமுக்கு வந்து 1 வருஷம் கேப் வேணும்னு சொன்னது, எங்கள் பசங்களாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க இடைக்கால தடை ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீட் எக்ஸாம் வேணான்னு கத்தினுக்கிறீங்க. 12 வருஷமாக அவங்க பசங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு லாய்க்கே கிடையாது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு எச் ராஜா அவர்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாநிலத்திற்கு ஓராண்டு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. ஓராண்டு விலக்கு கேட்கும் பொழுதே அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? டு ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட்ஸ். நான் கேட்குறேன், 12 வருஷம் ஆகியும் இன்னும் நீங்கள் மாணவர்களை தயார் பண்ணலையா? அது மோசடி செயல் இல்லையா? ஆளை துப்புக்கட்ட செயல் இல்லையா? முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க. அதை விட நாளைய மறுநாள் நீங்கள் கூட்டி இருக்கிற மோசடியான கூட்டத்துக்கு மாற்றே என்ன? ஃபர்ஸ்ட் யூ ரிசைன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.